Hi guys, welcome to SP Girls YouTube channel. நான் உங்க பிரசாந்த். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு விசிட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம SP Girls YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புது அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன விஷயத்த சொல்றதை விட ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம தலையோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. குட் பேட் அக்லி. இப்ப ரீசென்ட் டைம்ல நான் இந்த ட்ரெய்லரை பார்த்தேன். வேற லெவல்ல இருக்கு, வெறித்தனமா இருக்கு. படத்துல சம்பவம் இருக்கலாம், ஆனா படமே சம்பவமா இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. பழைய நம்ம தலையோட படத்துல சில சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல ரீக்ரியேஷன் பண்ணிக்காங்க மட்டும் எனக்கு தெரியுது. ஒன்ஸ் அகைன் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை SP Girls YouTube சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க. தமிழ் சினிமாவில் மீளாத்தன்மை ஹீரோக்களில் உருவான நம்ம தல அஜித் சார் வந்து தனது அடுத்த படமான குட் பேட் அக்லி மூலம் மீண்டும் திரைக்கு வந்திருக்காரு. இந்த படத்துல வந்து ரீசெண்ட் டைம்ல ட்ரெய்லர் வெளியான நிமிடம் முதல்ல அது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருக்கு. டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு சல்யூட் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் மித்ரா மூவி மேக்கர்ஸுக்கும் இவங்க இணைஞ்சு உருவாக்கியுள்ள இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. அஜித் சாருடைய கடந்த கால படங்களான வேதாளம், வலிமை போன்றவற்றின் ஸ்டைல்ல கிட்டத்தட்ட பில்லா கூட சொல்லிடலாம், அந்த ஸ்டைல்ல இருக்குது இந்த படம் சொல்லலாம். சில புதிய முயற்சிகளையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெய்லர்ல ஆரம்பத்திலேயே அஜித் குமார் சார் தனித்துவமான தோற்றம் கண்களை கவருது. அவரது கதாபாத்திரம் ஒரு புதிராக தொடங்குது. நான் நல்லவன் தான், ஆனா என்ன கெட்டவன் நினைத்தவங்க இப்ப கல்லறையில தூங்குறாங்கன்னு செம்ம பஞ்ச் டயலாக் இருக்குது. அவரது கதாபாத்திரத்தின் இரட்டை முகத்தன்மை உடனடியாக வெளிப்படுத்துறாரு. இந்த வசனம் டீசர்ல இல்ல, ஆனா எங்களால அனலைஸ் பண்ண முடிஞ்சது. மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. இப்ப நீங்க போய் பார்க்கலாம், யூடியூப்ல அவைலபிளா இருக்குது இந்த ட்ரெய்லர். அஜித் சாருடைய ஆக்ஷன் காட்சிகள், குறிப்பாக பைக் சண்டே மற்றும் கார் சேஸ் சீன் தான் செம்மையா இருக்குது. அவர் ஸ்டண்ட் திறமையை மீண்டும் அவர் நிரூபிச்சிருக்காரு யாருன்னு சொல்லி. தலை தானே. த்ரிஷா கிருஷ்ணன் நீண்ட அளவுக்கு பிறகு இந்த படத்துல திருப்பியும் தோண்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல. ட்ரெய்லர்ல அவரது கதாபாத்திரம் மிக மர்மமா இருக்குது. அஜித்துடன் அவருக்கு என்ன தொடர்பு என்பது தெளிவாக தெரியல. இருந்தாலும் அவரது கண்ணீர் காட்சிகள் ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை இருப்பதை காட்டுது. த்ரிஷா இந்த படத்துல ஒரு பலமான பெண் என கதாபாத்திரம் ஏற்றில்லாங்களா அல்லது வழக்கமான ஹீரோயின் ரோல்ல இருப்பாங்களா என்பதுதான் படத்தை பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு. இயக்குனர் அதிக் ரவிச்சந்திரன் தனது முந்தைய படமான மா கண்டினியூல அவர் காட்டிய ஸ்டைல இங்கும் தொடர்ந்திருக்காரு. ட்ரெய்லர்ல காணப்படும் நியான் லைட் காட்சிகள், வேகமான காட்சி மற்றும் ஸ்லோ மோஷன் ஷாட்கள் அவரது தனித்துவமான இயக்குனர் ஸ்டைல வெளிப்படுத்தியிருக்கு. எனினும் மா கண்டினியூ படத்துல இருந்த காமெடி டச் இந்த ட்ரெய்லர்லயும் காணப்படுது. மாறாக இது முழு அதிரடி படமா மாறி இருக்கு. ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்த படமா தான் தெரியுது. காமெடி பிளஸ் த்ரில்லர் பிளஸ் ஆக்ஷன். மித்ரா மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த படத்திற்கு அதிக பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டு லொகேஷன் அதிகமா பார்க்க முடியுது. அதில் எடுக்கப்பட்ட காட்சிகள், ஹெலிகாப்டர் சண்டை மற்றும் பெரிய அளவிலான வெடி காட்சிகள், ஆக்ஷன் சீன்கள் படத்தின் பட்ஜெட்டை கொஞ்சம் நிரூபிச்சு காட்டியிருக்கு. எனினும் சில VFX காட்சிகள் இன்னும் முழுமையாக்கப்படல என்பது ட்ரெய்லரில் தெரியுது. குட் பேட் அக்லி படம் ஒரு புதிய கதையை சொல்லும் என்று எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லரின் அடிப்படையில் இது வழக்கமான அஜித் குமார் அதிரடி படமா இருக்கலாம், அல்லது கதையில சில புதிய முயற்சிகள் இருக்கலாம். அஜித்தின் ரசிகர்கள் இந்த படத்தை நிச்சயம் வரவேற்பாங்க நம்புறேன். எனினும் பொதுவான திரைப்பட பார்வையாளருக்கு இது எவ்வளவு பிடிக்கும் என்பது படத்தின் கதை மற்றும் நிகழ்ச்சி பற்றி பொறுத்து இருக்கு. எனினும் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியாது, பிடிக்க போதும்னு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சில பல காட்சிகள் வந்து அஜித் சாருடைய பழைய படங்கள்ல இருந்து காப்பி கட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. சில வசனங்கள் ஆகட்டும், மகனுக்காக இப்ப நீங்க உதாரணத்துக்கு வேதாளம் இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு தங்கச்சி ஒரு சென்டிமெண்ட் இருந்தது, பிறகு மகளுக்காக போராடுற ஒரு சீன் இருந்துச்சு. அதே போலதான் இந்த படத்துல தன்னுடைய மகனுக்காக ஒரு கேங்ஸ்டரா மாறுற ஒரு ஹீரோவாக இந்த படத்துல அவர் தெரியாரு எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. முடிவாக குட் பேட் அக்லி ட்ரெய்லர் ஒரு வலுவான துவக்கத்தை